தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தலுக்காக வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் நிலையில் பிரச்சாரத்தினிடையே நடைபெற்ற சுவாரஸ்யமான நிகழ்வுகளை தற்போது சிறு தொகுப்பாக காணலாம். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஆ மணியை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தருமபுரி தொலைத்தொடர்பு அலுவலகம் முன்பு பிரச்சாரம் செய்தார். பிரச்சாரத்தில் அனல் பறக்க பேசிக் கொண்டிருந்த அமைச்சர் உதயநிதியிடம் பெண் ஒருவர் புடவை கேட்க முன்பே தெரிந்திருந்தால் வாங்கி கொண்டு வந்திருப்பேன் என்ற உதயநிதி அவரிடம் துண்டை கொடுத்து சமாளித்தார். துண்டு இருக்கு, நீ புடவை கேட்பேன்னு தெரிஞ்சா கண்ணாடி புடவை எடுத்துட்டு வந்திருப்பேன். நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் நுந்தளா பகுதியில் உள்ள படுகரியின மக்களை கவரும் வகையில் படுகரியின் பாரம்பரிய உடையை அணிந்து கொண்டு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். முன்னதாக படுகரியின மக்களின் குலதெய்வமான எத்தியம்மன் கோவிலில் வழிபாடு செய்த வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் படுகரியின மக்களின் பாரம்பரிய நடனம் ஆடியும் படுகா மொழியில் பேசியும் வாக்கு சேகரித்தார். அரக்கோணம் தொகுதியில் போட்டியிடும் ஜெகத் ரட்சகனை ஆதரித்து அரக்கோணம் ரயில் நிலையம் காய்கறி மார்க்கெட்டில் வாக்கு சேகரித்த அரக்கோணம் நகர திமுகவினர் பெட்ரோல் பங்கில் வாகனங்களுக்கு பெட்ரோல் நிரப்பி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தஞ்சை வீரசிங்கம்பேட்டை மாரியம்மன் கோயிலில் பாட்டு பாடி சுவாமி தரிசனம் செய்த தேமுதிக வேட்பாளர் சிவனேசன் கோவில் வாசலில் உள்ள பூக்கடையில் பூ கட்டி கொடுத்தும் பூவை கையால் முழம் போட்டு பூ விற்பனை செய்தும் பெண்களிடம் வாக்கு சேகரித்தார். பூக்கடை மூதாட்டியை கட்டி அணைத்து காலில் விழுந்து வாக்கு சேகரிக்க அந்த மூதாட்டியும் நீதான் ஜெயிச்சிடுவப்பா என அவருக்கு ஆசீர்வாதம் வழங்கினார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.